மனிதன் மட்டும்தான் உற்பத்தி செய்யாமல் நுகரும் ஒரே ஜீவன். மனுஷனால முட்டை போட முடியாது, பால் கொடுக்க முடியாது, ஒரு கலப்பையை கூட இழுக்க முடியாத அளவுக்கு பலவீனமானவன். அதே மாதிரி ஒரு முயலை கூட ஓடி பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம இருக்கிறான். ஆனா அவன் எப்படி விலங்குகளுக்குள்ள ஒரு எஜமானா இருக்கான். எல்லா விலங்குகளையும் அவன் தான் ஆட்டி படைக்கிறான். அதுங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். அதுங்களுக்கு அவன் என்ன பண்றான்னா, வெறும் அதுங்களோட பசி தீர அளவுக்கு அதுங்களுக்கு உணவு கொடுத்துட்டு மிச்சத்தை ஃபுல்லா அவன் தான் எடுத்துக்கிறான். ஆனா அவனால ஒரு விஷயமும் பண்ண முடியாது. எல்லா விஷயமும் பண்ற விலங்குகளை அவன் சாதாரணமா தான் பார்க்கறான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனிதன் மேல புகார் தெரிவிச்சிட்டு இருக்குது. ஒரு விலங்கு பண்ணையில வாழ்ந்துட்டு இருக்க சில விலங்குகள். ஸோ இந்த விலங்குகள்லாம் மனிதனை வந்து நம்மளோட உண்மையான எதிரி அப்படின்னு சொல்லுது. விலங்கு பண்ணையில வாழ்ந்துட்டு இருக்க விலங்குகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆடு, மாடு, கோழி, பன்றி இந்த மாதிரி நிறைய விலங்குகள் ஒருத்தர் வளர்த்திட்டு இருக்காரு. அவர் வந்து வளர்த்திட்டு இருக்கும்போது அந்த விலங்குகள்லாம் அவரை வந்து எதிர்த்து போராட போகுது. இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவன் எப்படி நம்மளை வந்து ஆண்டுட்டு இருக்கான், நம்ம மனிதர்களை திருப்பி ஆளணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க விலங்குகள்லாம் ஒரு கூட்டம் கூட்டி ஆஹ் மனிதனுக்கு எதிராக போராட போகுது. அதோட ஃபுல் ஸ்டோரி தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிறவர் எழுதின விலங்கு பண்ணை இந்த ஸ்டோரி தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இது வந்து ஒரு அல்காரிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த வந்து வேற விதமா சொல்றது. நீங்க இந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாது, ஆனா நீங்க அதை பேசிதான் ஆகணும். ஆனா டைரக்டா பேசாம இன்டைரக்டா ஒரு காமெடி மூலியமாவோ இல்ல வந்து அவங்களை கஷ்டப்படுத்தாம எப்படியே இந்த விஷயத்த நம்ம அவங்க கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு ஒரு விதத்துல நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எழுதப்பட்டது தான் இது. ஒருத்தங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சம்மந்தப்பட்டு எழுதியிருப்பாங்க. ஆனா இது அவங்களுக்கு சம்மந்தப்படாத மாதிரியும் இருக்கும். ஆனா புரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாவல்ஸ்ல எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு இதுல வந்ததுதான் இந்த விலங்கு பண்ணைங்கிற ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ நல்லா பாருங்க. அது போக நீங்களும் வாங்கி படிங்க. நிறைய விஷயங்கள் இதுல தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களால புக்கு வாங்கி படிக்கிறதுக்கு டைம் இல்லை, முடியல அப்படிங்கும் போது இந்த நாவலை நீங்க ஓரளவு இந்த ரிவ்யூல பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு நாவல். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஸ்டோரி வந்து எங்கிருந்து எடுத்தப்பட்டதுன்னா, இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்க வந்து ஜோன்ஸ் அப்படிங்கிற வந்து ஒருத்தர் வந்து விலங்கு பண்ணை நடத்திட்டு வந்துருந்தாரு. அங்க ஃபுல்லா வந்துட்டு ஆடு, மாடு, கோழி, குதிரை, பன்றிகள் நிறைய விஷயங்கள் வளர்த்திட்டு வந்துருந்தாரு. ஸோ அவர் வந்து அவரவா பராமரிக்காம இருந்தாரு. அவர் குடிச்சிட்டு அவ்வளவா ஒழுங்கா வந்து பராமரிக்காம இடத்தையும் உணவு அதுக்கு கொடுக்கறதும் எதுவுமே பண்ணாம இருந்தாரு. ஸோ அந்த விதத்துல வந்துட்டு இந்த விலங்குகள்லாம் வந்து அவரை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிச்சு. அதுல ஒரு நாள் வந்து அதுல ஒரு மேஜர்ன்னு சொல்லிட்டு ஒரு பன்றி, அந்த பன்றிக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு. அந்த பன்றி வந்துட்டு, நான் ஒரு கனவு கண்டிருக்கேன், அந்த கனவு உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். ஒரு நைட் மீட்டிங் போடலாம், எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம், மனிதர்கள்லாம் தூங்குனதுக்கு அப்புறம், ஓனர் ஜோன்ஸ் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அப்ப வந்துட்டு, நான் இன்னும் சீக்கிரத்துல இறந்துருவேன், அதனால நீங்க வந்துட்டு மனிதர்களை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு அந்த விலங்குகள்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. ஓகே அப்படி மீட்டிங்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அதோட வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த மேஜருங்கிற பன்றி இறந்ததுக்கு அப்புறம் இதுங்களுக்கு வந்துட்டு உணர ஆரம்பிச்சுது, ஆமா நம்ம மனிதர்களுக்கு போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினா ஒரு ஸ்னோபால் அப்படிங்கிற ஒரு பன்றியும் நெப்போலியன் அப்படிங்கிற ஒரு பன்றியும் வந்துட்டு தலைமை தாங்குற விதமா, அவங்க தலைமை இல்லை, அந்த மாதிரி ஒரு அமைப்பை கூட்டி அவங்க 2 பேரும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நம்ம மனிதர்களுக்கு எதிராக வந்து போராடணும், போராடி நம்ம வந்து நம்ம தான் நம்மளோட தேவைகளை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கணும், நம்மளே வந்து உணவை நமக்காக தயாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாமே சேர்ந்து. அதே மாதிரி விலங்குகள் பேசின மாதிரியும் பிளான் பண்ண மாதிரியும் அந்த ஜோன்ஸ் அப்படிங்கிற அந்த பண்ணை உரிமையாளரையும் அவங்களோட ஒய்ஃபையும் அவங்க வீட்டுல இருந்து எப்படியோ அடிச்சு துரத்திடுச்சுங்க. கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் அதுங்க வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அது அவங்களோட வீடு, பண்ணை எல்லாத்தையுமே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அதுங்க சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சு. இப்பதான் வந்து அதுங்க ஃப்ரீடமா உணர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு சந்தோஷமா இருக்காங்க அந்த விலங்குகள்லாம். அந்த டைம்ல அவங்க ஒரு 7 ரூல்ஸ் போடுறாங்க. 2 கால்கள் நடப்பது எதுவும் எதிரி, 4 கால்கள் நடப்பது அல்லது சிறகுகள் கொண்ட எதுவும் நண்பன், எந்த மிருகமும் ஆடைகள் அணியக்கூடாது, எந்த மிருகமும் படுக்கையில் துயிலக்கூடாது, எந்த மிருகமும் சாராயம் குடிக்கக்கூடாது, எந்த மிருகமும் மற்ற மிருகத்தை கொல்லக்கூடாது, எல்லா மிருகங்களும் சமம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 ரூல்ஸ் போடுறாங்க. இந்த 7 ரூல்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு சாங் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மீட்டிங் அப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாங் பாடிட்டு தான் போறாங்க.
அதுக்கப்புறம் ஒரு டைம் அந்த ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து துரத்தப்பட்டு வெளியே போய் நிறைய மனிதர்கள்ட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல நாங்க வளர்த்திட்டு இருந்த பண்ணையில வளர்த்திட்டு இருந்த மிருகங்களை எங்களை அடிச்சு வெளியே துரத்திருச்சு அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வந்துட்டு எல்லாருமே நம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து நிறைய பேர்த்தோட சேர்ந்து விலங்குகளை நம்ம மறுபடியும் இந்த மாதிரி விட்டுறக்கூடாது. எல்லா பண்ணைகளும் இது வந்து பரவிடும். எல்லா பண்ணைகளும் விலங்குகள் தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லா மனிதர்களையும் நம்ம அதுங்க வந்து அடிச்சு துரத்திட்டு அதுங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில மனிதர்கள்லாம் சேர்ந்து மறுபடியும் இந்த விலங்கு பண்ணைக்கு வந்து இந்த விலங்குகள் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறதுக்காக வராங்க. ஆனா அதுங்க வந்து நல்லா தீவிரமா பயிற்சி பண்ணியிருக்கு. திருப்பி வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாம் நிறைய பயிற்சிகள் பண்ணி அதுங்க தயாரா தான் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்த மனிதர்களையும் திருப்பி அடிச்சு அந்த போராட்டத்திலயும் அது வெற்றி பெற்றுச்சு. இங்க இருக்க விலங்குகள் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்னோபால் அப்படிங்கிற ஒரு பன்றி, இளம் பன்றி வந்துட்டு கல்வி முக்கியம், நம்ம எல்லாருமே கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளுக்கும் வந்துட்டு கல்வி கற்றுக் கொடுக்குது. இந்த மாதிரி ஏபிசிடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குது. சில விலங்குகளால கத்துக்கவே முடியல, சில விஷயங்களால ஈஸியா கத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் முக்கியமா வந்து இந்த ஸ்னோபால் வந்து காற்றாலை நம்ம உருவாக்கலாம், நமக்கு வேலைகள் நிறைய மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி காற்றாலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் சொல்லுது. ஆனா வந்து அதை நெப்போலியன் அப்படிங்கிற அந்த இளம்பன்றி வந்து அது எதிர்க்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெப்போலியன் அப்படிங்கிற அந்த இளம்பன்றி வந்து ஒரு 4 நாய்களுக்கு மட்டும் தனியா வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாம. அது என்னன்னு சொல்றேன். அந்த மாதிரி நெப்போலியன் சொன்ன அந்த எதிர்ப்புக்கு வந்து ஸ்னோபால் வந்து ஒத்துக்கல. மிச்ச எல்லா மிருகங்கிட்டையும் சொல்றாங்க. அவங்க வந்து ஆனா நெப்போலியன் அப்படிங்கிற அந்த பன்றி சொல்றதுதான் கேட்கிற மாதிரி இருக்கு சில விலங்குகள் எல்லாமே. அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. திரும்பி ஜோன்ஸ் வந்தா உங்களுக்கு பரவாயில்லையா, திரும்பி ஜோன்ஸ் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய விலங்குகளை வந்து பயன்படுத்தி வச்சிருக்காரு அந்த நெப்போலியன். ஆனா ஸ்னோபாலுங்கிறவர் அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே கல்வி முக்கியம் சொல்லி கல்வி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து காற்றாலை முக்கியம், அடுத்து என்ன நடக்க போகுது அதுக்கு நம்ம வந்து இப்பவே முன்கூட்டியே இருக்கலாம், இதுங்களோட உணவுகளை இதுங்களே தயாரிச்சுக்குது, இதுங்களே வந்து அறுவடை செய்யுது, இதுங்களே வந்து இருப்பிடத்தை சுத்தம் பண்ணுது, எல்லாமே பண்ணி இதுங்களே வந்து வாழ ஆரம்பிச்சுக்குது. ஆனா முன்னாடி இருந்தவரை இப்ப அதுங்களுக்கு நிறைய களைப்பு ஏற்படுது. ஆனா அதுங்க ஃப்ரீடமா இருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்காக திரும்ப திரும்ப அதுங்களே ஒர்க் பண்ணிட்டு அதுங்களே வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துல வந்து நெப்போலியனுக்கு வந்து பேராசை அடைஞ்சு நான் இந்த கூட்டத்துக்கு தலைவன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நாய்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்த அந்த நாய்களை வச்சு ஸ்னோபாலை வந்து அடிச்சு துரத்திடுறான் அங்க இருந்து. அப்புறம் வந்துட்டு இவன் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவன் ஆகிறான். அதுக்கப்புறம் இந்த காற்றாலைங்கிற விஷயம் நல்லதுதான் அப்படின்னு சொல்லி இவனும் ஒரு முடிவுக்கு வந்து காற்றாலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. காற்றாலை கட்ட ஆரம்பிக்கும் போது ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். மனிதர்கள்லாம் ஈஸியா கட்டிடுவாங்க, மிருகங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு ரொம்ப டிலே பண்ணி கட்டிட்டே இருக்காங்க. அதிகமா உணவு தேவைப்படுது, அதிகமான டைம் தேவைப்படுது, ஓய்வு நேரமே கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்ப வந்துட்டு எல்லா விலங்குகிட்டையும் வந்து இந்த நெப்போலியன் சொல்றாரு, இந்த காற்றாலைங்கிறது என்னோட பிளான் தான், ஸ்னோபால் தான் வந்துட்டு இதை திருடிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா விலங்குகள்லாம் ஓ அப்படியா, நீங்க தான் நல்லவர்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னும் நெப்போலியனுக்கு அதிக சப்போர்ட் கிடைக்குது. இவங்க வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த காற்றாலை கட்டி முடிச்சதுக்கு ஓரளவு கெட்டினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய காற்றழுத்து நிலவும் போது அந்த காற்றாலை ஃபுல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த இடிஞ்சு விழுந்ததுக்கு காரணமும் ஸ்னோபால் தான் இப்படி வந்து ஒரு நாள் பண்ணிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களையும் அந்த நெப்போலியன் நம்ப வச்சிருச்சு. இந்த நெப்போலியனுங்கிற இந்த பன்றி வந்துட்டு விலங்குகளை அதிகமா வேலை வாங்குது, நிறைய விஷயங்கள் சொல்லுது. அந்த விலங்குகள்லாம் வந்து வேலை செய்யாம இருக்கும் போதெல்லாம் ஜோன்ஸ் வந்துருவான், ஜோன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணியே வந்துட்டு இந்த எல்லா விலங்குகளையும் நிறைய வேலை வாங்குது. இது வந்துட்டு எந்த வேலையுமே செய்யறது இல்லை. அந்த ரூல்ஸ்ல இருக்க மாதிரி இது போய் படுக்கையில யாருமே படுக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் மீறி இது போய் அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஜோன்ஸோட ரூம்ல போய் இது போய் அந்த படுக்கையில படுத்துக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணுது. அதே மாதிரி அந்த 7 ரூல்ஸும் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சது. விலங்குகள் மனிதர்கள் கூட தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனா மனிதர்கள் கூட வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சது, முட்டை பால் இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சது தெரியாம. ஆனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா இவங்ககிட்டயும் சொல்லிருச்சு, இந்த மாதிரி நமக்கு வந்து அதிகமா பணம் தேவை இந்த காற்றாலை கட்டணும்னா, அதனால நம்ம கிட்ட வர முட்டைகள் பால் எல்லாம் நம்ம வந்து ஒரு மனிதரை வச்சு உற்பத்தி செஞ்சு அதுகிட்ட நம்ம வியாபாரம் பண்ணி காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த நெப்போலியன்கிற பன்றி. அது வந்து எந்த வேலையுமே செய்யறது இல்லை. ஆனா எல்லா விலங்குகளையும் வேலை செஞ்சு வர பணத்தை இவங்க கிட்ட இருந்து உற்பத்தியை எடுத்துக்கிறது, அதிகமா வேலை செய்ய விடுறது அவங்கள, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி இது ஜாலியா இருக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் வந்து மனித ரூபத்துல 2 கால்ல நடந்துட்டு புகைப்பிடிக்கிறது, இந்த மாதிரி மது அருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு
அது மனிதர்கள் போலவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சாமா. கடைசியில அங்க இருக்க அந்த அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற போர்டே ரிமூவ் ஆயிருச்சு. ரிமூவ் ஆகி அந்த நெப்போலியனுங்கிற பன்றி மட்டும் நல்லா செழிப்பா இருக்கு. மிச்ச விலங்குகள் எல்லாமே ஓரளவு கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்க மாதிரி இருக்கு. பல மனிதர்கள் சேர்ந்து சொல்றாங்களாமா, நீங்க ரொம்ப திறமைசாலி, நாங்க வந்து இது வரைக்கும் நிறைய பேர்த்த வச்சு வேலை வாங்கியிருக்கோம், ஆனா எங்களால இவ்வளவு வேலை செய்ய முடியல. ஆனா நீங்க இந்த மாதிரி நிறைய விலங்குகளை வச்சு இந்த மாதிரி வேலை செஞ்சு நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களும் அந்த நெப்போலியன் அப்படிங்கிற அந்த பன்றியை பாராட்டுறாங்களாமா. இதுக்கு கடைசியில மனிதர்களுக்கும் பன்றிகளுக்கும் சம்பந்தமே இல்லை, வித்தியாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது. இந்த புக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களோட நிறைய விஷயங்கள் தெரியும். உங்களோட ஆபீஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸ் ஆகுது, அதாவது நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணி இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம், ஆனா அங்க வந்து ஏதாவது பாலிடிக்ஸ் நடந்து அதுல நீங்க ரிஜெக்ட் ஆவீங்க, அந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து உங்க ஞாபகத்துக்கு வரும். இந்த புக்கு ஒரு கதை மூலியமா அப்படியே சொல்லிட்டு போய் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி முடிப்பாங்க. நீங்க அப்போவே நிறைய விஷயம் உங்க லைஃப்ல கண்டிப்பா எல்லாத்துக்குமே நடந்திருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. ஸோ அந்த விஷயத்த உங்களுக்கு ஞாபகத்துல கொண்டு வரும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்றவங்க நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம பண்ண போறவங்கள நம்ம பண்ணாம தடுக்கிறது எப்படி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இதை படிச்சு பார்த்துட்டு அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, பர்டிகுலரா யாரையுமே மென்ஷன் பண்ணாம அவங்க சொல்ற தப்ப வேற விதத்துல கண்டிப்பா சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இது சொல்றது. ஸோ நீங்களும் இந்த புக்கை படிங்க. நீங்களாவே படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த புக்கோட வாங்குற லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கொடுக்குறேன். வாங்கி படிங்க. இது ஒரு 2 டேஸ்ல நீங்க உட்காந்து படிக்கலாம். 1 டேல நீங்க தாராளமாவும் கூட உட்காந்து படிக்கலாம். நீங்க படிக்கவே உங்க பின்னாடி ஒரு கதை மாதிரி ஓடிட்டு இருக்கும். ஸோ நல்ல புக்கு, ட்ரை பண்ணுங்க.